உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஈடுபடுவதற்கு பின்புலமாக இருந்தவர் புஷி ஆனந்த். அந்த இயக்கத்தை வழி நடத்தியவர். தன்னுடைய நீண்ட கால இயக்கத்தினுடைய நண்பராக இருந்து வந்த புஷி ஆனந்துக்கும் அமைச்சரவையிலே இடம் கொடுக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று அருண்ராஜ் மத்திய அரசு பணியிலே இருந்தவர் தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு உற்சாகமாக தாவேகா தலைவர் விஜய் சாலையினுடைய இரண்டு பக்கமும் திரண்டு நிற்கக்கூடிய தொண்டர்களை நோக்கி கையசைத்து விட்டு செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். சாலை முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜயனுடைய ஆதரவாளர்கள் நிற்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கின்றார்கள். ஆங்காங்கு பல்வேறு வகையிலே மேள தாளம் முழங்க அவருக்கான வரவேற்பு வழங்கப்படுகின்றது. முழுக்க முழுக்க இளம் பட்டாளங்கள் திரண்டு நின்று விஜய்க்கு வரவேற்பு வழங்குகின்றார்கள். ஏனென்றால் இந்த இளைஞர்களுடைய வாக்குதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு கட்சி இங்கே நிலை கொள்ள முடியுமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. கிட்டத்தட்ட கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளை தவிர்த்து வேறு யாரும் இங்கே ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்தது. அதை மாற்றி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். இதற்கு முன்பாக டெல்லி போன்ற இடங்களில் எல்லாம் எப்படி அதிரடியாக அரசியல் மாற்றங்கள் நடைபெற்றதோ அதே போன்ற ஒரு மாற்றத்தை 234 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு என்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். டெல்லி போன்ற பகுதிகள் எல்லாம் முழுக்க முழுக்க நகர்மயமாக்கப்பட்ட பகுதிகள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்கள் எளிதாக வாக்குகளை மாற்றி வழங்குவார்கள் என்ற ஒரு பார்வையெல்லாம் முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு போன்று ஒரு மிகப்பெரிய மாநிலத்திலே கிராமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊரக பகுதிகள் நிறைந்திருக்கக்கூடிய மாநிலத்திலே காலம் காலமாக குறிப்பிட்ட சின்னத்திற்கு வாக்களித்த மக்கள் எப்படி மாற்றி வாக்களிப்பார்கள், வாக்கு சாவடிக்கு சென்றாலே அந்த சின்னத்திற்கு தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அனைத்தையும் உடைத்து நொறுக்கி தற்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றார். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பதவி பிரமாணத்தையும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் ஏற்க வைக்க இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள். அதற்காக 9:30 மணி அளவில் அவர் புறப்பட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு செல்வார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொள்ள உள்ள நிலையிலே அமைச்சர்களாக செங்கோட்டையன், ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், வெங்கட்ராமன், பிரபு, ராஜ்மோகன், சிவகாசியில் வெற்றி பெற்ற கீர்த்தனா என்று கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கூடுதலாக அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் இல்லாமல் 8 என்பதையும் கடந்து ஒரு 9 பேர் வரை அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே செங்கோட்டையனுக்கு பல முக்கிய துறைகளை ஏற்கனவே அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்து கவனித்து வந்தவர். அதன் காரணமாக பொதுப்பணித்துறை போன்ற முக்கியத்துவம் கொண்ட துறைகள் செங்கோட்டையின் வசம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நகராட்சி நிர்வாகத்துறை ஆனந்த் வசம் ஒப்படைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று மின்சாரத்துறை உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் எல்லாம் நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள் வசம் ஒப்படைக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கின்றது. விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை ஆதவ் அர்ஜுனா வசம் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே வெற்றி பெற்ற பிரபுவிற்கும் ஒரு நல்ல துறை வழங்கப்பட இருக்கின்றது. எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் ராஜ்மோகனுக்கும் அமைச்சரவையில இடம் ஒதுக்கப்பட இருக்கின்றது. தென் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவத்தையும் சீராக வைத்திருக்கக்கூடிய வகையிலே சிவகாசியில் வெற்றி பெற்றிருந்த கீர்த்தனாவிற்கு அமைச்சரவையிலே இடம் வழங்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் பங்கேற்க இருக்கின்றார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பகுதியாக அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே பிரிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகு தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக எளிதில் முதலமைச்சர் ஆவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தாவேகாவிற்கு கடுமையான சவால்கள் காத்திருந்தன. தேர்தல் பரப்புரைக்கு விஜய் செல்லும் பொழுதே பல சவால்கள் அவருக்கு இருந்தது. அவ்வளவு எளிதாக எந்த ஒரு பகுதிக்கும் விஜயால் செல்ல முடியவில்லை. அதிலும் குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜய் ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் காவல்துறையிடம் நீண்ட பல நாட்களுக்கு முன்பாகவே மாதங்களுக்கு முன்பாகவே அனுமதி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. எனவே மிக குறைந்த தேர்தல் பரப்புரையில் மட்டும்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஈடுபட்டிருந்தார். ஆனால் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஒவ்வொரு பகுதியாக சென்று வட்டாரம் தோறும் தொகுதிகள் தோறும் நின்று வாகன பரப்புரையிலே ஈடுபட்டு தான் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலிலே தகவல் தொழில்நுட்பங்கள் மாறிவிட்டன, வளர்ந்து விட்டன. எனவே வாக்காளர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுத்தாலே வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் தமிழக அரசியல் களத்திலே தாவேகா தலைவர் விஜய் என்பதை பார்த்து வருகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முன்னும் பின்னுமாக ஏராளமான கான்வாய் வாகனங்கள், கருப்பு நிற பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். சாலை முழுவதுமாக ஏராளமான தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கின்றார் என்பதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த வாகன அணிவகுப்பை உற்சாகத்தோடு அவருடைய ஆதரவாளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
சி ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று சொல்லி இன்னும் சற்று நேரத்திலே அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதை பார்ப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு உள்ளாக ஆயிரக்கணக்கானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அமைச்சர்களாக வரக்கூடியவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டு ஆதரவாளர்களை அழைத்து வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விஜய்க்காக நீண்ட காலமாக ரசிகர் மன்றத்தில் பணியாற்றி இருந்தவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசியல் களத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை 1967 தேர்தலுக்கு பிறகாக ஒரு புதிய மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தி இருக்கின்றார். திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் இல்லாத ஒரு அரசு அமைந்திருக்கின்றது. திமுகவிற்கு எதிராக இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் என்று விஜய் சொல்லியிருந்தால், அதற்கு ஏற்ப தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் பெரும்பான்மை பெற்றிருக்கின்றது. திமுகவையே பின்னுக்கு தள்ளி அதை காட்டிலும் கூடுதல் இடங்களை பெற்றிருக்கின்றது, கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அதன் காரணமாக கூடுதலான வாக்கு சதவீதத்தையும் நிரூபித்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். இன்றைய நாளிலே தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தான். தேர்தல் பரப்புரைக்காக பல்வேறு பகுதிகளுக்கும் விஜய் சென்று அந்த பரப்புரையிலே ஈடுபட்ட பொழுது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்பதாகத்தான் இந்த தேர்தல் களம் இருக்கும் என்றார். அவரை நோக்கி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன, கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் அவற்றுக்கான பதிலாக தேர்தல் முடிவிலே தந்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதை பார்த்து வருகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே அவர் பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை சென்றடைய இருக்கின்றார். திருவான்மியூரை கடந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வாகனம் வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் மூத்த அமைச்சர்கள், ஏற்கனவே அமைச்சரவையில இடம்பெற்று அனுபவம் கொண்டவர்கள் மூத்த அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். இன்று 9 பேர் வரை அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்வார், முக்கிய துறைகளினுடைய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கு முன்பாக தலைமைச் செயலாளர் ஆளுநருக்கு மரபுப்படி ஒரு அழைப்பை விடுப்பார். அதாவது ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை முன்வைப்பார். அந்த அடிப்படையில் தான் தலைமைச் செயலாளர் ஷாய்குமார் இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநரை சந்தித்து கோரிக்கை விடுக்க இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் திட்டவட்டமாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். 118 என்கின்ற பெரும்பான்மை இடங்களை பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். மற்ற மாநிலத்தில் நடைபெறக்கூடிய விதிகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை சுட்டிக்காட்டி எனக்கு அழுத்தம் தர முடியாது என்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து அந்த விவரங்கள் எல்லாம் வெளியாகியிருந்தன. அதன் அடிப்படையிலே தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவருக்கு உடனடியாக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று விதிகள் அதை மட்டும் சொல்லவில்லை, பெரும்பான்மை இருக்கின்றதா என்பதை ஆளுநர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் விதிகள் சுட்டிக்காட்டுகின்றது. எனவே ஒரு நிலையான அரசு அமைப்பதற்கு 5 ஆண்டுகள் நிலை பெற்ற அரசாங்கம் அமைவதற்கு அறுதி பெரும்பான்மையோடு நீங்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் 3 முறை விஜயை சந்தித்த பொழுதும் அதே கருத்தை தான் சொல்லியிருந்தார். 4வது முறையாக நேற்று இரவு சந்தித்த விஜய் தனக்கு 120 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தான் இப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முழுவதும் ஆதரவு அளித்திருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தேசிய முகமாக இருக்கின்றார். காங்கிரசுக்கு திமுக நாடாளுமன்றத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொண்ட ஒரு கட்சி என்பது அந்த கட்சிக்கு நன்றாகவே தெரியும். தென்னிந்தியாவிலே காங்கிரசினுடைய இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருந்து வருவது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அப்படிப்பட்ட திமுகவுடனான 11 ஆண்டு கால கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடு கைகோர்த்திருக்கின்றார் ராகுல் காந்தி என்பதையும் பார்த்து வருகின்றோம். எனவே தேசிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் தமிழ்நாட்டு அரசியலினுடைய தவிர்க்க முடியாத சக்தியாக இனி விஜய் இருப்பார் என்று உணர்ந்து